இந்த ஆகார் எங்கே இருந்து வந்தவா தெரியுமா? ஆபிரகாம் சொந்த ஊர்ல பஞ்சத்தினால எகிப்துக்கு போனார். அங்கே இருக்கிற எகிப்தின் ராஜா இந்த ஆளுக்கு ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா கிஃப்டா கொடுத்ததுல அதுல வந்த ஒரு கிஃப்டாகும். ஆடு மாடுகளுக்கு இருந்த விலைதான் இந்த எகிப்திலிருந்து வந்த ஆகாருக்கு உண்டு. ஆனால் அவளுக்கு ஆண்டவர் பரலோகத்துடைய தூதன் தனிமைப்பட்டதான நேரத்தில் இறங்கி வரணும்னு சொன்னான். பரலோகம் சொல்லி இருக்கலாம், என்ன தெரியுமா? நீ எல்லாம் ஒரு விலை மதிப்பற்றவளையா, நீ எல்லாம் ஒரு சாதாரணமானவள், நீ எல்லாம் ஒரு வேலைக்காரி, உன்னை நாம் பார்க்கணுமான்னு நினைக்கல. அவளுக்காகவும் கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் ஒரு பரலோகத்தில் இருக்கிறார். கர்த்தர் யார் என்றால் அவர் கிருபையுள்ள ஆண்டவர். எந்த மனுஷனையும் அற்பமாக அவர் எண்ணவே மாட்டார், எந்த மனுஷனையும் தள்ளவே மாட்டார். என் ஆண்டவர் மதம் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, ஜாதி பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, இனம் பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. கிருபையினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தகுதிப்படி பார்த்தா இவள் மேல பக்கத்துல வந்திருக்க கூடாது. என்ன அழைச்சது ஆபிரகாமை சாராளையாக்க அழைச்சாரு. இவள் அழைப்புக்கு உட்பட்டவள் அல்ல. என்னாலும் ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டா பார்த்தீங்களா? அவள் மேல கிருபையுள்ள அப்பாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நாம நல்லவர்கள் அல்ல, நம்ம பல நேரத்தில் விழுந்து போனவர்களாக இருக்கலாம். ஆனால் கிருபையினால இந்த சிலுவையின் இரத்தத்துக்குள்ள வந்து விட்டோம் பார்த்தீங்களா? இப்ப யார் மறந்தாலும் நம்மை மறக்காத ஒரு கண்ணு நம்மை பார்த்து கொண்டே தான் இருக்கிறது. யார் தள்ளினாலும் தள்ளாத ஒரு கண்ணு பார்த்து கொண்டே தான் இருக்கிறது.